அனுராதபுரத்தில் அதிகரிக்கும் மசாஜ் மையங்கள், குறிவைக்கப்படும் பாடசாலை மாணவர்கள். கிண்ணத்துடன் வாருங்கள். ஸ்ரீலங்கா கிரிக்கெட் வீரர்களுக்கு அதிபர் ரணில் வாழ்த்து. உள்ளூர் சுற்றுலா பயணிகளின் செயலால் சிகிரியாவில் அதிகரித்து செல்லும் நாய்கள் கூட்டம். வாடகை வீடுகள் மற்றும் அறைகளில் தங்கியிருப்பவர்களுக்கு ஏற்பட்டுள்ள சிக்கல். இலங்கையர்கள் தொடர்பில் வெளியான தகவல். பியர் கேன்களை விற்று கோடீஸ்வரரான தாத்தா. ரஷ்ய உக்ரைன் களமுனையில் ராணுவத்தினரை அனுப்பும் தனியார் நிறுவனம். தயாசிரியின் கருத்தால் பெரும் அதிர்ச்சி. பாஜக வென்றால் தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் சிறையில் இருப்பார். அனுராதபுரம் நகரில் சில மாதங்களில் ஸ்பா என்ற பெயரில் இயங்கும் மசாஜ் மையங்கள் அதிகரித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் மையங்களின் உரிமையாளர்கள் பாடசாலை மாணவர்களை குறிவைக்க முயற்சிப்பதாக அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். இந்த நிலையில் முறையான ஒழுங்குமுறை இல்லாததால் கிராமங்களுக்கு செல்லும் பக்கவாட்டு வீதிகளிலும் இந்த மையங்கள் பராமரிக்கப்படுவதாக தெரிவிக்கப்படுகிறது. மேலும் இதனை ஒழுங்குபடுத்துவதற்கு முறையான சட்டம் நடைமுறைப்படுத்தப்படும் வரை இந்த நிலைமை மேலும் அதிகரிக்கலாம் என பிரதேசவாசிகள் மேலும் குறிப்பிட்டுள்ளனர். T20 உலகக்கிண்ண தொடரில் பங்கேற்பதற்காக நாட்டிலிருந்து புறப்பட்டு செல்லவுள்ள ஸ்ரீலங்கா கிரிக்கெட் அணியினர் இன்று பிற்பகல் அதிபர் மாளிகையில் அதிபர் ரணில் விக்ரமசிங்கவை சந்தித்தனர். வனிந்தோ ஹசரங்கு தலைமையிலான 15 வீரர்களை கொண்ட ஸ்ரீலங்கா கிரிக்கெட் அணி நாளை காலை நாட்டிலிருந்து புறப்பட உள்ளது. வீரர்களை ஊக்குவித்த அதிபர் அவர்களுடன் சிநேகபூர்வ உரையாடலை மேற்கொண்டதுடன் நாட்டிற்கு சிறந்த வெற்றியை பெற்றுத் தருமாறு தனது வாழ்த்தை தெரிவித்தார். T20 உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டி அமெரிக்கா மற்றும் மேற்கிந்திய தீவுகளில் ஜூன் 1 முதல் ஜூன் 29 வரை நடைபெறவுள்ளது. இலங்கையின் இணையற்ற கலை பாரம்பரியத்தின் சின்னமான சீரியா பாறையின் உச்சியில் ஏராளமான நாய்கள் சுற்றித் திரிவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. உள்ளூர் மற்றும் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் அடிக்கடி வந்து செல்லும் இடமாக சீரியா காணப்படுகிறது. இந்த நிலையில் சிகிரியா பாறை மற்றும் அதைச் சுற்றியுள்ள தொல்பொருள் பகுதியில் மட்டும் 120க்கும் மேற்பட்ட நாய்கள் காணப்படுவதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. சிகிரியாவை பார்வையிட வரும் சில உள்ளூர் சுற்றுலா பயணிகள் நாய்க்குட்டிகளை கொண்டு வந்து இங்கே கைவிட்டு செல்வதால் இப்பிரதேசத்தில் நாய்களின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நாய்களால் சுற்றுலா பயணிகள் யாரும் பாதிக்கப்படவில்லை என்று மத்திய கலாச்சார நிதிய அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இது தொடர்பில் மத்திய கலாச்சார நிதியத்தின் பணிப்பாளர் நாயகம் பேராசிரியர் காமினி ரணசிங்க கூறுகையில், நாய்களின் எண்ணிக்கையை கட்டுப்படுத்தும் நோக்கில் கருத்தடை செய்யப்பட்டு வருவதாக தெரிவித்துள்ளார். வாடகை வீடுகள் மற்றும் அறைகளில் தற்காலிகமாக தங்கியுள்ள 1,78,613 பேர் அடையாளம் காணப்பட்டுள்ளதுடன் அவர்கள் பல்வேறு குற்றச்செயல்களுடன் தொடர்புடையவர்களா என்பதை ஆராயும் நடவடிக்கை ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. போலீஸ் மா அதிபர் தேசபந்து தென்னக்கோனின் பணிப்புரிவுக்கு அமைய இந்த நடவடிக்கை ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. நாடளாவிய ரீதியில் பல்வேறு வகையான குற்றச்செயல்கள் மற்றும் போதைப்பொருள் கடத்தலில் ஈடுபடும் நபர்கள் வாடகை வீடுகளிலும் வாடகை அறைகளிலும் தங்கி சட்டவிரோத நடவடிக்கைகளில் ஈடுபடுவதை அவதானிக்க முடிகிறது. அதன்படி நாடளாவிய ரீதியில் 2 நாட்களில் ஒவ்வொரு கிராம அதிகாரியின் பிரிவுகளிலும் தற்காலிகமாக வசிப்பவர்கள் தொடர்பான தகவல்களை போலீசார் சேகரித்துள்ளனர். கோவிட் தொற்று பரவியிருந்த காலத்தில் 2023ஆம் ஆண்டு இலங்கையில் இணையத்தை பயன்படுத்தியவர்களின் எண்ணிக்கை நாட்டின் சனத்தொகையில் 66% அதிகரித்துள்ளதாக பேராதனை பல்கலைக்கழகத்தின் பொருளாதார மற்றும் புள்ளியியல் கற்கைகள் பிரிவின் பேராசிரியர் வசந்தா அத்துக்கோரல தெரிவித்துள்ளார். பல நாடுகள் இதுகுறித்து முறையான ஆய்வு நடத்தி இணையத்திற்கு அடிமையாகும் குழந்தைகளை காப்பாற்ற பல்வேறு வழிமுறைகளை கையாண்டு வருவதாக கூறியுள்ளனர். இருப்பினும் இலங்கை இதுவரையில் அவ்வாறான நடவடிக்கைகளை மேற்கொள்ளவில்லை என குறிப்பிடப்பட்டுள்ளது. இலங்கையில் சனத்தொகையுடன் ஒப்பிடுகையில் தொலைபேசி இணைப்புகளின் எண்ணிக்கை வேகமாக அதிகரித்துள்ளதாக மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இங்கிலாந்தைச் சேர்ந்த 60 வயது நபர்தான் சேர்த்து வைத்த பியர் கேன்களை பல லட்சம் ரூபாய்க்கு விற்று கோடீஸ்வரரான சம்பவம் பலரையும் ஆச்சரியப்படுத்தியுள்ளது. நிக்வெஸ்ட் என்ற தாத்தாவே இவ்வாறு கோடீஸ்வரர் ஆனார். நிக் தனது 20வது வயதிலிருந்தே பியர் கேன்களை சேகரிப்பதை பொழுதுபோக்காக கொண்டுள்ளார். பல்வேறு நிறுவனங்களின் பியர் கேன்களை சேர்த்து வைத்திருந்த அவர் கடந்த 42 ஆண்டுகளில் 10,000க்கும் அதிகமான பியர் கேன்களை சேகரித்து வைத்துள்ளார். இதில் பல பியர் கம்பெனிகள் இப்போது செயல்பாட்டிலே இல்லை என தெரியவந்துள்ளது. ஆனால் பெருமளவு பியர் கேன்களை சேர்த்து வைத்திருந்த நிக் தாத்தாவுக்கு அதற்கு மேல் பியர் கேன்களை சேகரிக்க வீட்டில் இடமே இல்லாததால் அவற்றை வரும் விலைக்கு விற்றுவிடலாம் என முடிவு செய்துள்ளார். நிக் பியர் கேன்கள் விற்பனைக்கு என அறிவிக்கவும் பலரும் ஆர்வமுடன் பழங்கால பியர் கேன்களை போட்டி போட்டு வாங்கியுள்ளனர். நிக் தனக்கு பிடித்தமான 3 பியர் கேன்களை தவிர மற்ற அனைத்தையும் விற்று 26 லட்சம் லாபம் அடைந்துள்ளார். ரஷ்யா மற்றும் உக்ரைன் போருக்கான வாடகை படையினராக செயற்பட இலங்கை ராணுவ சிப்பாய்களை அவன்கார்ட் நிறுவனமே அனுப்பி வைத்துள்ளதாக நாடாளுமன்ற உறுப்பினர் தயாசிரி தெரிவித்துள்ளார். நாடாளுமன்ற அமர்வில் நேற்றைய தினம் கலந்து கொண்டு உரையாற்றிய போதே இதனை கூறியுள்ளார்.
தொடர்ந்தும் கருத்து வெளியிட்ட அவர் ரஷ்யாவுக்கு வாடகை படையினராக இலங்கை ராணுவ சிப்பாய்களை அவென்கார்ட் என்றொரு நிறுவனமே அனுப்புவதாக தெரியவந்துள்ளது. குறித்த நிறுவனம் இலங்கையில் உள்ள அவென்கார்ட் நிறுவனம் தானா என்பது தெளிவாக தெரியவில்லை. ஆனால் ரஷ்யாவில் இருந்தபடி அதற்கான ஒருங்கிணைப்பு நடவடிக்கைகளை மேற்கொண்டவர்கள் அனைவரும் இலங்கையின் சிங்கள பெயர் கொண்டவர்களே என தெரிவித்துள்ளார். இந்தியா நாடாளுமன்ற தேர்தலில் பாஜக மீண்டும் வென்றால் மு.க.ஸ்டாலினும் சிறையில் இருப்பார் என டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் தெரிவித்துள்ளார். டெல்லி மதுபான கொள்கை முறைகேடு வழக்கில் பிணையில் விடுதலை செய்யப்பட்டுள்ள கெஜ்ரிவால் ஊடகங்களை சந்தித்து கருத்து தெரிவித்த போதே இவ்வாறு தெரிவித்துள்ளார். கடந்த 75 ஆண்டுகளில் எந்த கட்சியும் சந்திக்காத இன்னல்களை ஆம் ஆத்மி கட்சி சந்தித்துள்ளது. என்னை கைது செய்ததன் மூலம் நாட்டில் யாரை வேண்டுமானாலும் சிறைக்கு தள்ள முடியும் என பாஜக நிரூபித்துள்ளது.